ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தி ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன பணி அப்படின்னு பார்த்தோம்னா, அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு பல்வேறு மாவட்டத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த கோயிலில் வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த பணிக்கு எந்த ஒரு எக்ஸாமும் எழுத வேண்டாம், எந்த ஒரு ஃபீஸும் கட்ட வேண்டாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 16/7/2024 தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் மண்டலம் திண்டுக்கல், இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் மற்றும் நகர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு நியமனம் செய்யப்பட்ட பரம்பரை முறை வழிசார அறங்காவலர்களின் பதவிக்காலம், அதாவது ஆல்ரெடி போஸ்டிங்கில் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இது முடிய போகுது, அவங்களோட பணிக்காலம் முடிய போகுது. அதனால் 27/7/2024 அன்னைக்கு முடிகிற காரணத்தால் இத்திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறை வழிசார அறங்காவலர்கள் நியமனம் செய்கிறதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பங்கள் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து கீழ்கண்ட முகவரிக்கு, அதாவது அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த அட்ரஸ்மே நான் இதில் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறேன். அந்த முகவரிக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ, அப்படி இல்லைன்னா இதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. www.hrce.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 16/7/2024 மாலை 5:45 மணிக்குள் சேருமாறி அனுப்பி வைத்தல் வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ சப்போஸ் நம்ம நேரில் சென்றோ அல்லது போஸ்ட்டில் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. முகவரி பாருங்கள். இணை ஆணையர் அலுவலகம், இந்து சமய அறநிலையத்துறை, பிளாட் எண் 49, MRS நகர், முள்ளிப்பாடி கிராமம், சீலப்பாடி அஞ்சல், திண்டுக்கல் மாவட்டம் 624005 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு விண்ணப்ப படிவங்களை ஃபில் பண்ணி கீழ்கண்ட அலுவலகங்களிலிருந்து பெற்றுக்கலாம். அதாவது நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது நேரில் சென்று நம்ம அனுப்புகிறதா இருந்தாலோ இல்லை போஸ்ட்டில் அனுப்புகிறதா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல போய் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இணை ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை, பிளாட் எண் 49, MRS நகர், முள்ளிப்பாடி கிராமம், சீலப்பாடி அஞ்சல், திண்டுக்கல் அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து உதவி ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை 6/42A, ஸ்பென்சர் காம்பவுண்ட், திருவள்ளுவர் நகர், 4வது தெரு, பேருந்து நிலையம் அருகில், ராஜராஜேஸ்வரி ஆஸ்பத்திரி பின்புறம், திண்டுக்கல்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான இதில் நீங்கள் சப்போஸ் அவங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் நியூஸ் கேதர் பண்ணிக்கலாம். அடுத்து 3வது அட்ரஸ் பார்த்தோம்னா ஆய்வாளர் அலுவலகம், இந்து சமய அறநிலையத்துறை, வேலவன் விடுதி, RF ரோடு, பழனி நகர் மற்றும் வட்டம், திண்டுக்கல் மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பரம்பரை முறை வழிசார அறங்காவலர்கள் நியமனத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு உரிய தகுதி மற்றும் தகவன்மை குறித்து மேற்கண்ட அலுவலகங்கள் விவரம் அறிந்து கொள்ளலாம். அதாவது இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸும் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.